வணக்கம் நேர்களே, கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீட்டு முறை என்பது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணுக்கான அதிலிருந்து 50% எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 12ஆம் வகுப்பில் எடுத்த செய்முறை தேர்வு மற்றும் அக மதிப்பீட்டு மதிப்பெண்களின் அடிப்படையில் 30% மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 11ஆம் வகுப்பில் எழுத்து தேர்வின் மூலமாக எடுத்த 20% மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதிப்பெண்கள் எதுவுமே எனக்கு சரிவரவில்லை, நான் தேர்வு எழுதியிருந்தால் இன்னும் கூட நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பும் வழங்கப்படும் என்ற ஒரு விஷயமும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் மதிப்பெண்களும் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை எப்படி இருக்க போகிறது, இந்த +2 மதிப்பெண்ணுக்கான கணக்கீட்டு முறையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன போன்ற பல விஷயங்கள் குறித்து பேசுவதற்காகவும் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவும் கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாணவர்கள் நேரலையில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டு விளக்கம் பெறலாம். அதற்கு முன்னதாக இந்த +2 மதிப்பெண், அந்த மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீட்டு முறை எப்படி இருக்கிறது என்பதை நாம் வரைகலை மூலமாக தற்போது பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஒரு மாதிரி மதிப்பெண்ணை உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாதிரி மதிப்பெண்ணை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக எப்படி கணக்கிடுவது என்பது குறித்து தற்போது நாம் வரைகலை மூலமாக பார்க்கலாம். தற்போது 10ஆம் வகுப்பிற்கான மாதிரி மதிப்பெண்ணாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழில் 88, ஆங்கிலத்தில் 76 என்று. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் உயர் மதிப்பெண் கொண்ட, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மார்க்ஸ். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 அதிகமான மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 90, 95, 89 இது 3ம் தான் அதிகமாக இருக்கிறது. இவை 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்க வேண்டும். இவை 3ஐயும் கூட்டினால் 274, 3ஆல் வகுக்கும் பட்சத்தில் 91.3 இருக்கிறது. 50% மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதன் அடிப்படையில் இதை 50ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கும் பட்சத்தில் நமக்கு 45.6 என்று கிடைக்கிறது. இதுதான் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணிலிருந்து 50% நாம் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்தபடியாக செய்முறை தேர்விலிருந்து 20 மதிப்பெண்கள், அகமதிப்பீடாக 10 மதிப்பெண்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயற்பியல், வேதியியல் போன்ற பாடங்களுக்கு செய்முறை தேர்வு இருக்கும். அதுல 20 மார்க்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ் ஒரு 10. இப்போ செய்முறை தேர்வே இல்ல, வெறும் அகமதிப்பீடு மட்டும்தான். இப்ப மொழி பாடம், கணிதம்கெல்லாம் செய்முறை தேர்வு இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த அகமதிப்பீட்டுக்கான 10 மதிப்பெண்ணையே 3ஆல் பெருக்கி 30 மதிப்பெண்களாக எடுத்துக் கொள்ளப்படும். இது 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்விலிருந்து எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய 30% மதிப்பெண்கள். இப்ப 11ஆம் வகுப்பு எழுத்து தேர்வுல ஒரு மாணவர் பெற்ற மதிப்பெண்ணை நம்ம பார்க்கிறோம் திரையில. இப்ப மொழி பாடத்துல அகமதிப்பீடு 10 மதிப்பெண் போக மீதி 90 மதிப்பெண்கள் இருக்கும். அந்த 90 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் 70 மதிப்பெண் எடுக்கிறார் அப்படின்ற பட்சத்துல 70ஐ 90ஆல் வகுத்து 20ஆல் பெருக்க வேண்டும். அப்போ நமக்கு 15.55 கிடைக்கிறது. இதே போல ஆங்கிலம், கணிதம் அந்த பாடங்களுக்கும் எடுக்கிறோம். வேதியியல், இயற்பியல், உயிரியல் இதுக்கெல்லாமே நமக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும், செய்முறை தேர்வு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல பிராக்டிகல் எக்ஸாம் ஒரு 20 மார்க், அகமதிப்பீடு இன்டர்னல் மார்க் ஒரு 10 மார்க் போக மீதி 70 மதிப்பெண்கள். 70 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் எடுத்திருக்கக்கூடிய மார்க் நம்ம போட்டிருக்கோம். 56ல 70ஆல் வகுக்கும் போது பிறகு 20ஆல் பெருக்கி வரக்கூடிய மதிப்பெண்களை நாம் கணக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறாக 3ம் தனித்தனியாக கணக்கிடப்பட்டு அனைத்தையும் நாம் கூட்டும் பட்சத்துல ஒரு மார்க் நமக்கு கிடைக்கும். 15.55 11ஆம் வகுப்புக்கான எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள், அதே போல செய்முறை தேர்வு மற்றும் அகமதிப்பீட்டில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அதே போல 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை நம்ம ஆவரேஜா கால்குலேட் பண்ணி உயர் மதிப்பெண் பெற்றதுடைய சராசரி 45.6. இவ்வாறாக அதை 3ஐயும் கூட்டி வரக்கூடிய மதிப்பெண் தான் நம்ம அந்த பாடத்திற்கான எடுக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணாக பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தையும் முழுவதுமாக கூட்டும் போது ஒருத்தருடைய மதிப்பெண் 547.95 600 மதிப்பெண்ணுக்காக மாறுகிறது. இப்போ கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். திரு நெடுஞ்செழியன், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு கேள்வி, இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, புள்ளிக்கு பிறகு வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ உயர்கல்விக்கெல்லாம் நம்ம போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட் மார்க்ஸ்லயுமே பலரும் கல்லூரிகளுக்கான இடங்களை விடுறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன விளக்கு? இல்ல, ஜேஇ மெயின் பொறுத்த வரைக்கும் 7 டிஜிட்ஸ் வரைக்கும் போவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல இப்ப நீங்க எவ்ரி பாயிண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா டெசிமல் எடுத்துதான் ஆகணும். அவங்க எடுக்கிறாங்களா என்னங்கிறத கவர்மெண்ட் இன்னும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த டைம்ல பேனிக் ஆக வேண்டாம். எனக்கு மதிப்பெண்கள் வேணாம், +2 மதிப்பெண்களை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க பொசிஷன் மட்டும் தெரிஞ்சு யூஸ் இல்லை, ஓவரால் நம்மளோட ஸ்டேட்ல நம்ம என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், அதுல நம்மளோட ரேங்கிங் என்ன, நம்ம முன்னாடி நம்ம கம்யூனிட்டியில
எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டா இந்த மெத்தடாலஜி வந்து எவ்வளவு அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசிக்கலி வந்து நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு நம்ம ஒர்க் பண்ணி அது எவ்வளவுதான் வருது அப்படிங்கறத வந்து பாஸ்ட் இயர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்களான்றது எனக்கு தெரியல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் நான் ரெக்வஸ்ட் பண்றது இந்த பேண்டமிக்ல நீங்க இந்த 1 இயர் படிச்சதே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அவசரமாக உயர்கல்விக்கு சென்று என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து மாணவர்கள் நலன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு இதை வந்து வலையை வந்து விரிச்சு எல்லா ஸ்டேட்டையும் அதை விழ வைக்கிறாங்க. ஏன்னா மாணவர் நலன் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே வந்து ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் நாங்கள் என்ன பண்ண போறோம், நீட் என்ன பண்ண போறோம், இந்த மதிப்பெண்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன மெத்தடாலஜிஸ் வந்து நாங்கள் இது பண்ண போறோம் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்கறேன்னா தனியார் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்ப்பதற்காக இன்னைக்கு வந்து நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அட்மிஷன் ஃபே வந்து அவங்க வந்து முதல்ல வந்து கேபிடேஷன் ஃபீ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி விடுறதுக்காக தான் இது வந்து நடந்திருக்க வழியே நிஜமாவே மாணவர் நலன் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு ஃபண்டமெண்டலி கிடையாது அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் அது. பட் நான் இந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மார்க் தெரிஞ்சு ஒன்றும் யூஸ் கிடையாது. உங்க கம்யூனிட்டியில உங்க மார்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம வந்து என்னங்கிறது வந்து பண்ண முடியும். இதுல எவ்வளவு பேர் வந்து பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ண போறாங்க, எவ்வளவு பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறாங்க, எவ்வளவு பேர் மெடிக்கல் போக போறாங்க, எவ்வளவு அக்ரிகல்ச்சர் போக போறாங்க, இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் ரேங்க் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து தெரியும் போதுதான் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால இந்த மதிப்பெண்களை வச்சு இது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கிளாரிட்டியா வந்து கொடுத்துட்டு நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம முதல்லயே இதெல்லாம் சொல்லி நிச்சயமாக கட் ஆஃப் மதிப்பெண்களை அறியும் போதுதான் அடுத்த கட்ட விவரம் தெரிய வரும்னு சொல்லிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க தாம்பரத்திலிருந்து கலைவாணி. உங்களுடைய கேள்வி என்னமா? குட் ஈவினிங் சார். உங்களோட கேள்வி சொல்லுங்க சார். இப்போ 12th மார்க்ல வந்து பிராக்டிக்கல் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் குரூப்னால எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லையுமே 30 எடுக்கணுமா இல்லை வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் 30 எடுக்கணுமா சார்? இல்லை, ப்ராக்டிக்கல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் வரும். இப்போ இவங்க முதல்ல சொன்ன அந்த கால்குலேஷன் ஷீட் காமிச்சாங்களே, நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா இப்போதைக்கு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. இந்த மார்க் எல்லாம் வந்துடட்டும். உங்களுக்கு என்னென்ன மதிப்பெண்கள் இந்த ஆண்டு தரப்படுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷனை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த பேனிக் ஆகி இது எனக்கு என்ன மார்க் வரும், இது நார்மலா வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கவங்கள நாங்கள் கொஞ்சம் எழுப்பி நாங்கள் வந்து கொஞ்சம் பயமுறுத்துறோம். அப்படி பயப்படாதீங்க. மார்க் வரட்டும். வெயிட் ஃபார் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன இருக்கீங்கிறத பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக்ல எஜுகேஷன் நான் பார்க்கறது வந்து ஸ்டூடெண்ட் வந்து 10th லெவல் படிச்சிருக்காங்க. ஏன்னா ஓவர் த இயர் ப்ராக்டிஸ் ஆக தான் அவங்களோட எஜுகேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் 11வது வரும்போது இன்னும் கொஞ்சம் படிப்பேன். 12வது தான் என்னோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் நம்ம படிப்போம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது இந்த மதிப்பெண்களை வச்சு நீங்க சேரக்கூடிய இடங்கள் தாண்டி அகில இந்திய அளவில் உங்களுக்கு ஏறத்தாழ 80க்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் இப்போவே கரண்ட்லி ஒரு 25 இன்ஸ்டிடியூஷன்ல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி. வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். இந்த நான் சொல்ற இந்த 75 இன்ஸ்டிடியூஷன்ஸ்மே உங்க +2 மார்க் பார்க்க மாட்டாங்க. நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சரி, தொடர்ந்து மதுரையிலிருந்து நீலேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்னோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே 183 வருது சார். எம்பிசி கேட்டகரியில் வரும். இப்போ கவர்மெண்ட் சொன்ன ப்ரெடிக்ஷன் படி போட்டு பார்த்தா 183 கட் ஆஃப் வருது. நான் வந்து வெட்டினரி சேரணும்னு ஆசையாக இருக்குது. வெட்டினரிக்கு சீட் கிடைக்குமா எம்பிசி கேட்டகரிக்கு 183 கட் ஆஃப்? இல்லை, கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாதுமா. ஏன்னா உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கிறத மெரிட் லிஸ்ட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே இந்த கட் ஆஃப் இது கிடைக்கும், அந்த கட் ஆஃப் இது கிடைக்கும். ஏன்னா உங்கள் முன்னாடி உங்கள் பர்டிகுலர் கேட்டகரியில் எவ்வளோ பேர் என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. கரெக்டாக? அதனால நான் இந்த மதிப்பெண்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வெட்டினரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீட்ஸ் வந்து நமக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தமிழ்நாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆல் இண்டியா வெட்டினரிக்கு நீங்கள் நீட் வழியாக வந்து போகணும். 15% கோட்டா இருக்கு. அது வெளியே நீங்கள் அகில இந்திய தேர்வுகள் எழுதி நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா வெட்டினரி காலேஜ்லையும் போகலாம். பட் இந்தியாவிலே பெஸ்ட் நம்மளோட வெட்டேரி காலேஜ் தான். 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட மதிப்பெண்களை பொறுத்து கட் ஆஃப் வந்து இப்போதைக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, எவ்வளோ பேர் வந்து உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க வந்து வெட்டனரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அதனால எவ்வளோ பேர் வெளியே போகிறாங்கன்னு தெரியாது. அதனால அந்த எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டு உள்ளே வர்றாங்களோ அந்த மெரிட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எத்தனாவது ஆளா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். வழி இப்பவே இந்த கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, ஈரோட்டிலிருந்து பிரதீபா, உங்களுடைய கேள்விமா? வணக்கங்க. இப்ப வந்து மறுதேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்கல்லங்க. இப்ப வந்து நம்ம மறுதேர்வு எழுதுற மாதிரி இருந்தா இப்ப கவுன்சிலிங்க்கு முன்னாடியே அதோட மார்க்ஸ் விட்டு கவுன்சிலிங்கோட அந்த மார்க்ஸ் சேர்ந்து வருங்களா
இல்ல அதுக்கு தனியா மார்க் விட்டு அதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும், அதை பத்தின கொஞ்சம் தகவல். அதான் அதுக்கு அறிவிப்பு எதுவும் வந்து கவர்மெண்ட் சொல்லலாமா? நிச்சயமாக வந்து இது வந்து பேண்டமிக்கோட ஃப்ளோவை பொறுத்து தான். ஏன்னா ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாலே மினிமம் ஒரு 2 வீக்ஸ் மேலே டைம் வேணும், ஆர் அட்லீஸ்ட் 2 to 4 வீக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் உங்கள் பேப்பரை திருத்துறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றது, இதுக்குள்ள எல்லாமே வந்து பாதி அட்மிஷன்ஸ் வந்து இந்த மார்க்கை வச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த மார்க்ல வந்து வாங்கி நமக்கு என்ன மாதிரி ஒரு பயன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன நான் எல்லாம் கவர்மெண்ட்டை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதும் கல்வித்துறையை ரெக்வஸ்ட் பண்ணுறதும் தயவு செய்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது எல்லாம் ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும். இல்லைன்னா சில்ட்ரன் வில் பி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. சும்மா உங்களோட எதிர்பார்ப்புகளை நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது. பிகாஸ் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, யாரும் பேனிக் ஆகாது. வந்து எனக்கு வந்து என்ன ஆகுமோ அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி வாய்ப்புகள் இருக்கும், அந்த வாய்ப்புகள் வழியே நல்ல கல்லூரிகளில் போய் சேர்ந்து உங்கள் கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை பாருங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப அவசரமாக போய் எங்கேயும் ஜாயின் பண்ணி அங்கேயும் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் படித்ததில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ண சர்வேல யாருக்குமே பெனிஃபிட் இல்லை. நீங்கள் படித்ததில் 50% கூட நீங்கள் முழுமையாக படிக்கல அப்படிங்கிற நேரத்தில் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நீங்கள் ஒரு கூல் ஆஃப் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. தொடர்ந்து திருவள்ளூரிலிருந்து புஷ்பராணி, உங்களுடைய கேள்வி நீங்க. ஹலோ சார், வணக்கம் சார், நான் புஷ்பராணி பேசுறேன் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். 10th என் பையன் அதான் சார் 3 சப்ஜெக்ட்ல 360 எடுத்திருக்கான் சார். அது 3ஆல டிவைட் பண்ணா 86.6 வருது சார். அது அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்களா, 86 மாத்தி டிவைட் பண்ணுங்களா சார்? இல்ல பாயிண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் மேடம். அண்ட் மோஸ்ட்லி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி நீங்க சொல்ற இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து IIT JEE எக்ஸாமினேஷன் ஆல் இண்டியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 7 டிஜிட், அதாவது 0.0007 அந்த மாதிரி ஒரு 7 டிஜிட் வரைக்குமே ஒவ்வொரு டிஜிட்லயும் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்கள்ல 10 பேர் இருப்பாங்க. அதனால இது வந்து கவர்மெண்ட் அரைவ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து ஒன்றும் உங்களோட எதிர்பார்ப்புகளை ரொம்ப அதிகரிக்காதீங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த மார்க் வரட்டும். இந்த மார்க் வந்ததுக்கு அப்புறம் +2 மார்க்கையும் வந்து அனௌன்ஸ் பண்ணி இவங்க கவர்மெண்ட்டே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதுக்கு மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க எங்க விண்ணப்பிக்கிறீங்களோ, ஏன்னா இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு 8 லட்சம் மாணவர் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா இதுல சயின்ஸ் குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மாணவர்கள் இருக்காங்கன்னா இதுல வந்து பொறியியலுக்கு விண்ணப்பிக்கிறவங்க வந்து ஏறத்தாழ 2 லட்சம் இருப்பாங்க. இல்ல வந்து மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு விண்ணப்பிக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி விவசாயத்துறைக்கு வந்து வேளாண்மைக்கு வந்து பண்றவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாணவர்கள் இருப்பாங்க. அதுல அந்தந்த கம்யூனிட்டியில எவ்வளவு கேட்டகரி இருக்குங்கிறதுல யாரும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல எவ்வளவு பேர் உங்க கம்யூனிட்டியில உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்றாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை புஷ் பண்றதுனால நீங்க சீக்கிரம் செய்யுன்றதுனால தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு அவசர நிலைமை வந்து கடைபிடிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் பேனிக் ஆக வேண்டாம், உங்க மார்க் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து புதுக்கோட்டையிலிருந்து ஐமன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப வந்து மார்க் அடிப்படையில வந்து எந்த காலேஜ்ல சார் சேர்ப்பாங்க? நம்ம வந்து புதுக்கோட்டையில இருக்கிறதுனால கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து சேர்றதுக்கு இந்த மார்க் பத்துமா எங்களுக்கு? முதல்ல சொன்ன விஷயம் தான், நீங்க இப்போதைக்கு மதிப்பெண்கள் பார்க்காத இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதனோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அது வழியே நீங்க நிறைய நல்ல இன்ஸ்டிடியூஷன் அங்கெல்லாம் +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்குலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நாமக்கல்ல இருந்து 59% வந்து நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அவர் வந்து MS யூனிவர்சிட்டி பரோடால போய் படிச்சு இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 சினிமா துறையில ஆஸ்கார் அகாடமில வந்து ஒர்க் பண்றாரு. அதனால 59% வாங்கினா உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களோட மதிப்பெண்கள் வேற. உங்களை நாங்க பேசிக்கலி வந்து ஒரு இதை நான் திருப்பி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. அந்த திறமைகளை தேடுவதற்கான ஒரு அடித்தளத்தை பெற்றோர்கள் அமைத்து கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இல்லைன்னா நம்ம இந்த கிரௌட்ல நம்ம சில்ட்ரனை வந்து நம்ம தொலைச்சிடும், அவங்களோட திறமைகள் வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத என்னோட கருத்து. தொடர்ந்து சென்னையிலிருந்து அடுத்த நேரம் இணைஞ்சிருக்காரு. சென்னையிலிருந்து சந்தோஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம்மா சார். இந்த ப்ரொசீஜர் நான் 12th மார்க் கால்குலேட் பண்ணி பார்த்தா 539 வருது சார். ஓகேம்மா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை சார். அது படிக்கலாமா சார்? படித்தா ஸ்கோப் இருக்கா? நம்ம இதில் எப்படி வேலை வாய்ப்பு எப்படி சார் அது? இல்லை சந்தோஷ், நீங்கள் எங்கே படிக்கிறீங்கிறத பொறுத்து அந்த குவாலிஃபிகேஷன் வந்து மாறும். இப்போ நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேக்கேஜ் இருக்கும். பட் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்குது. JEE மெயின்லேருந்து JEE அட்வான்ஸ் எழுதி போகணும். தமிழ்நாட்டில் போய் படிக்கணும்னா
எம்ஐடி குரோம்பேட்ல இருக்கு +2 மதிப்பெண்கள் வச்சு நம்ம வந்து அது போனோம். உங்க கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் அவங்க அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தெரியும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பிரான்ச் எடுத்தாலும் நீங்க ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். இட் இஸ் நாட் ஏரோநாட்டிக்கல் தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் என்ன எடுத்து வேணாலும், ஈவன் மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ் கூட நீங்க வந்து போகலாம். அடுத்ததாக ஊட்டியிலிருந்து முஃப்தினா உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். இது நான் வந்துட்டு இப்போ +2 முடிச்சிட்டேன் சார். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ மெடிக்கல் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? கட் ஆஃப் ரெடி பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பிசி கேட்டகரியில வந்து லாஸ்ட் இயர் முன்னாடி மெடிக்கல்ல நீட்ல 100 பேர் இருந்தாங்க, 600 to 720 அப்படின்னா அடுத்த வருஷம் 2020 வந்து 666 பேர் இருந்தாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதை விட நான் இன்னும் நல்லா படிச்சு 720 மார்க்குக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத பாக்குறது தான் மிக முக்கியமான வழியே. இந்த கட் ஆஃபை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. உங்க யாருக்கும் இந்த டேட்டா தெரியாது. உங்க முன்னாடி எவ்வளவு பேர் உங்க கம்யூனிட்டிலயோ எவ்வளவு பேர் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்கிறத வச்சு தான் இந்த கட் ஆஃப் வந்து நம்ம இது பண்ண முடியும். இது ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும். எப்படின்னா இது கட் ஆஃபை விட நான் சொல்றது அந்த கம்யூனிட்டியில உள்ள ஒரு இத்தனை சீட் இருக்கு அப்படின்னு வச்சு, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 சீட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 3100 சீட்ஸ் இருக்குன்னா அந்த 3100 பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஓபிசி அப்படின்னா அந்த ஓபிசியில 270 இருக்குன்னா அந்த 270 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால அந்த இந்த கட் ஆஃப் வந்து நீங்க 220 பேர் யாருங்கிறத பொறுத்து தான் அந்த கட் ஆஃப் மாறும். அதனால கட் ஆஃப் வச்சு நீங்க வந்து பார்க்கக்கூடாது. அது மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க நல்லா படிக்கிறதுக்கான டைம் செலவழிங்க. இந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நீங்க உங்க மதிப்பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எவ்ரிதிங் இஸ் வெரி கிளியரா தெரியுது. மதிப்பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து +2 மதிப்பெண்கள் வந்து எல்லாத்தையும் கூட்டி இந்த அடிஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் we can come to a conclusion. அது எப்போ வருது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும், அடுத்து கன்டினியூ பண்ண முடியும். 12ஆம் வகுப்பிற்கான மதிப்பெண் கணக்கீட்டு முறை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான விளக்கத்தையும் சந்தேகங்களையும் கேட்டு நாம் விளக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். தற்போது திண்டிவனத்திலிருந்து பத்மநாபன், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், இப்ப பாப்பா போன வருஷம் 12th முடிச்சுட்டு இருந்தது, கொரோனா டைம்ல சேர்க்க முடியல. அதனால சரி இப்ப பாப்பா கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்தது, நான் திரும்பி ஒரு +2 மூலியமா கேட்டேன். பாப்பா வந்து சிஎஸ் சேர்க்கலாம் இல்ல வந்து லா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னா, அவங்களும் சொல்றாங்க நீ கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்து நீ இன்ஜினியரிங் தான் சேரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இன்னும் அரசாங்கத்துடைய ரூல்ஸா இல்ல வந்து இது கல்வியுடைய ரூல்ஸ் ஒன்றும் புரியல சார். இல்ல நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போறதுக்கு வந்து அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து 11th 12th படிச்சிருக்க மாட்டாங்க. உள்ள போய் படிக்கிறதுனா அவங்க ஃபவுண்டேஷன் பிபிடி கோர்ஸ் யார் வேணாலும் எழுதலாம். பட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். பட் லா படிக்கிறதுக்கு வந்து நீங்க எவ்ரிபடி தெரிஞ்சுக்கல, அதுல ஒன்றும் இதே கிடையாது. இந்த குரூப் தான் அப்படின்லாம் கிடையாது. அது நீங்க நேஷனல் லெவல்ல எழுதணும் அப்படின்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எழுதணும். இது நீங்க சிஏ படிக்கணும்னா பிபிடின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்க +2 பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தனியாக அப்ளை பண்ணணும். சரி, சென்னையிலிருந்து அடுத்ததாக முத்துச்செல்வன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா சார். நான் வந்து இந்த +2ல வந்து மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். சரிம்மா. சார் நான் வந்து இப்போ எனி டிகிரி பண்ணக்கப்புறம் நான் யூபிஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார். சார் அதுக்கு வந்து நான் பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணலாமா சார்? இந்த குரூப் எடுத்திருக்கேன், அதனால பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணலாம் சார். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஐஐடி முடிச்சுட்டு ஐஏஎஸ்ல டாப் லெவல்ல இருக்காங்க. நீங்க வந்து எந்த கோர்ஸ் முடிச்சும் போகலாம், எம்பிபிஎஸ் முடிச்சும் போகலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த +2 முடித்த உடனே நீங்க எவ்வளவு அதிக லோடு எடுக்கிறீங்களோ, எவ்வளவு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்களோ, அது வழியே நீங்க யூபிஎஸ்சி போகும்போது அந்த உள்ள வரும்போது கேடர்ல உங்களுக்கு வந்து நல்ல எலிவேஷன் கிடைக்கும். அதனால உங்க திறமைகளை வந்து நான் என்ன சொல்றேன்னா, பள்ளி முடித்தவுடன் எவ்வளவு சப்ஜெக்ட் லோடு எடுக்கிறோமோ, எவ்வளவு நம்ம எடுத்து அதிகமா படிக்கிறோமோ, அவ்வளோக்குள்ள பின்னாடி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். அதனால நீங்க இப்ப வந்து நான் ரொம்ப லீன் சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க. நிறைய நீங்க என்ன கொடுத்தாலும் படிக்கிறது ரெடியா இருக்கும். ஏன்னா இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நான் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில மேல போக மாட்டோம், மேல இருந்து கீழே வருவோம். அதனால நீங்களா சப்ஜெக்டை சுருக்கிக்காதீங்க, நிறைய படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப இருந்து கூட உங்களுக்கு ஏற்கால ஒரு 50 பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அகில இந்திய அளவில். அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான செலவுகள் வந்து மிக மிக குறைவு. அதனால நீங்க எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா அதுல நல்ல இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சா அங்க போனீங்கன்னா பல்வேறு மக்கள், அதாவது பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களோட கல்ச்சரை தெரிஞ்சுப்பீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு உங்களோட நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ராடன் ஆகும். அதை வச்சு நீங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் போறது நல்லது. பட் இப்போதைக்கு ஸ்டெப் 1 வந்து நீங்க இப்போ உங்க மேக்ஸிமம் திறமைகளை யூஸ் பண்றது பாருங்க. நீங்க அதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க திறமையை சொல்லிக்காதீங்க அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, அடுத்ததாக கடலூரில் இருந்து புஷ்பா, உங்களுடைய கேள்வி. ஹலோ புஷ்பா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம்.
நான் வந்து 12th முடிச்சிட்டேன். எனக்கு வந்து 555 மார்க் வருது. நான் கால்குலேட் பண்ணதில்ல. நான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு டவுட்டு. தாராளமாக எடுக்கலாம். 11th 12th பயாலஜி படிக்காம உள்ள போய் பயாலஜி படிக்கிறவங்க நிறைய பேர் எல்லா இன்ஸ்டியூஷன்ல இருக்காங்க. அது மாதிரி நீங்க 11th 12th பயாலஜி படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. தாராளமாக நீங்க எடுத்து படிக்கலாம். எதுவுமே படிக்கிறதுக்கான உங்களுக்கு தடைகள் கிடையாது. நல்ல இன்ஸ்டியூஷன்ல ட்ரை பண்ணி படிங்க. அதுலேயே நல்ல பெஸ்ட்ல போய் படிக்கிறது நல்லது. சரி, தொடர்ந்து திருச்சியிலிருந்து முத்துக்குமார், உங்களுடைய கேள்வி. ஹலோ லதா இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாமா? சார் வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார் பேராமெடிக்கல்ல ஃபார்ம் டி கோர்ஸ் எடுக்கலாமாங்க சார்? அதோட ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கொஞ்சம் தெரியலங்க சார். இல்லை, நான் தனியார்ல தான் இருக்கு மேடம். நான் தனியார் பற்றி நான் பேசுறது இல்லை. கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஃபார்ம் டிங்கிற ஒரு கோர்ஸே கிடையாது. அண்ட் இங்கேருந்து நீங்க வெளிநாடுக்கு போகும்போது அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து நான் பிஃபார்ம் படிக்கிறதா நல்லது அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் தனியார்களில் தான் ஃபார்ம் டி இருக்கு. கவர்மெண்ட்ல ஃபார்ம் டிங்கிறது ஒன்று கிடையாது. சரி, தொடர்ந்து புவியரசன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க முன்வைக்கலாம். மேம் சார், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? ஓகே, நீங்க போன வருஷம் கட் ஆஃப் இந்த வருஷம் கட் ஆஃபும் பார்க்கக்கூடாது. எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து சென்ற ஆண்டு வந்து ஒரு 10 மார்க் வச்சுக்கீங்க. அதாவது வந்து 2018ல 190லேருந்து 200க்குள்ள 10,000 பேர் இருந்தாங்க. 150க்குள்ள வந்து 50,000 பேர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி 19ல வந்தீங்க அப்படின்னா 178 வரைக்குமே, அது கிட்டத்தட்ட 22 மார்க்ல 9,000 பேர் தான் இருந்தாங்க. 150க்குள்ள 30,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் இந்த வருஷம் இன்னும் ரொம்ப குறைஞ்சி 2020ல இன்னும் குறைஞ்சது. இப்படி நீங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் காணாம போயிட்டாங்கன்னா சென்ற ஆண்டு கட் ஆஃப் கம்பேர் பண்றது கரெக்டா இல்லையாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் நான் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நீங்க பார்க்காதீங்க. இந்த மதிப்பெண்களை வச்சு நம்ம எங்கெங்க போலாங்கிறத பார்க்கலாம். இப்ப விண்ணப்பம் செய்ய வேண்டியது கவர்மெண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க விண்ணப்பம் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணுங்கிறதா என்னோட வேண்டுகோள். தொடர்ந்து திருச்சியிலிருந்து முகேஷ் கண்ணா, உங்களுடைய கேள்வி. ஹலோ முகேஷ் கண்ணா, இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க முன்வைக்கலாம். நான் வந்து 187 கட் ஆஃப் எடுத்திருக்கேன், எம்பிசி கேட்டகரி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் கிடைக்குமா? அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு? இல்லை, இந்த கட் ஆஃப் கிடைக்குமாங்கிறத வந்து யாரும் அப்டேட் சொல்ல முடியாது. நான் உங்க கம்யூனிட்டியில் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அது மெரிட் லிஸ்ட் ரேங்க் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கம்யூனிட்டியில் என்ன இருக்காங்க தெரியும், நீங்க எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்கன்னு தெரியும். பட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இஸ் அ வெரி ரொம்ப நல்ல கோர்ஸ். கொலேட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் ஜியோகிராஃபி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நீங்க ஓலா புக் பண்றீங்க, ஊபர் புக் பண்றீங்கன்னா அதை எப்படி இந்த மேப்போட இன்டகிரேட் பண்ணி பார்க்கறது. இப்போ கோவிட் டேட்டாலாம் நிறைய வந்து எவ்வளவு பேர் எந்தெந்த கண்ட்ரில வேக்சினேஷன் போட்டிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரில எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதெல்லாம் கொலேட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் ஜியோகிராஃபி. மேத்தமேட்டிக்ஸ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளஸ் சிவில் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க மற்ற ஜெனரிக் இன்ஃபர்மேஷன் எடுத்து ஜியோகிராஃபியோட கொலேட் பண்ணி காமிக்கிறது தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இப்ப சிபிஎஸ்இக்கும் 12ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் கணக்கீட்டு முறை வெளியிட்டிருக்காங்க. 40:30:30 அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இப்ப அதோட நம்மளுடைய மாநில பாடத்திட்டத்துடைய மதிப்பெண் கணக்கீட்டு முறையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருக்கு பலன் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம் சார்? இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சிங் சொல்லுவோம் மேடம். பஞ்சிங் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 180லேருந்து 190க்குள்ள போன ஆண்டு வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த போர்ட் அதில் வந்து ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அது 5,000 பேராக இருக்கலாம், இல்லைன்னா 15,000 பேராக கூட இருக்கலாம். அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை எடுக்காமல் நம்ம எதையுமே வந்து ஒரு கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டால், சிபிஎஸ்சி கொடுக்குற அழுத்தத்துக்காண்டி நம்ம வந்து ஒரு இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா சிபிஎஸ்சி வேற ஒரு பிளான் பண்ணி அவங்க இது பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்ண போறவங்களத முதல்லயே சொல்லணும். அப்படி சொல்ல அப்படின்னா அடுத்து 2022 போறவங்களுக்காக நான் அந்த ஆப்ஷன் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன், ஆப்ஷன் 2 எக்ஸாம் இல்லைன்னா நான் அப்படி பண்ண போறேன், ஆப்ஷன் 3 இதுனா மாணவர்கள் முன்கூட்டியே நல்லா படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சரி, ஒரு நேர் இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். பூர்ணகுமார், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். இந்த மாதிரி பிடெக் பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸா சார்? எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். எங்க படிக்கிறீங்கிறத பொறுத்து தான் மாறும். நீங்க வந்து நல்ல இன்ஸ்டியூஷன்ல படிச்சீங்கன்னா பயோடெக்னாலஜி வந்து ஒரு 25 லட்சத்துக்கு மேல போடுவீங்க. ஒரு நாமினல் இன்ஸ்டியூஷன்ல படிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு 5 lakhs செலவாகும். இந்த வேலை கிடைக்கலாம். இன்னும் கீழே போனோம்னா இன்னும் அதோட சம்பளம் கம்மியா கிடைக்கும். ஆனா இன்ஸ்டிடியூஷனோட குவாலிட்டி, சப்ஜெக்ட் லோடு எவ்வளவு அதிகமா படிக்கிறீங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் கணக்கீட்டு முறை தொடர்பாகவும் உயர்கல்விக்கான வாய்ப்பு தொடர்பாகவும் மாணவர்களுடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.
கற்க கசிடர நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.